வணக்கம். நீங்கள் பார்ப்பது ஏஐ குரல் நாவ். நான் மேகா. இந்திய அரசின் உயரிய குடியியல் விருதுகளான பத்ம விருதுகள் இந்த ஆண்டிற்காக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த முறை தமிழ்நாட்டைச் சேர்ந்த 13 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம பூஷன் விருது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் மருத்துவத் துறையில் சிறந்த சேவைக்காக ராமசாமி பழனிசாமி, சமூக பணிக்காக எஸ்.கே.எம். மயிலானந்தன் ஆகியோருக்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பத்மஸ்ரீ விருது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் கலைத்துறையில் காயத்ரி பாலசுப்ரமணியன் மற்றும் ரஞ்சனி பாலசுப்ரமணியன், மருத்துவத் துறையில் ஹெச்.வி. ஹண்டே, புண்ணியமூர்த்தி நடேசன், அறிவியல் மற்றும் பொறியியல் துறையில் கே. ராமசாமி, காமகோடி, குடிமைப்பணியில் கே. விஜய்குமார், கலைத்துறையில் ஓதுவார் சுவாமிநாதன், ஆர். கிருஷ்ணன், ராஜசபதி காளியப்ப கவுண்டர், திருவாரூர் பக்தவத்சலம், இலக்கியம் மற்றும் கல்வித் துறையில் சிவசங்கரி ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அப்பாற்பட்ட முக்கிய அறிவிப்புகள் கேரள மாநில முன்னாள் முதலமைச்சர் வி.எஸ். அச்சுதானந்தன் அவர்களுக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நடிகர் மாதவன் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதுகள் பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை புரிந்தவர்களை மரியாதை செய்யும் வகையில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பத்ம விருதுகள் தொடர்பான மேலும் சிறப்பு செய்திகள் மற்றும் பின்னணி தகவல்களுடன் ஏஐ குரல் நாவ் தொடர்ந்து உங்களுடன். வணக்கம். நீங்கள் பார்ப்பது ஏஐ குரல் நாவ். நான் மேகா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தங்க மனசுக்கு மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டு. மதுரையில் பல வருடங்களாக 5 ரூபாய்க்கு பரோட்டா வழங்கி வரும் ஒரு ரசிகரை நடிகர் ரஜினிகாந்த் நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார். இந்த சந்திப்பின் போது அந்த ரசிகருக்கு தங்க சங்கிலியை பரிசாக வழங்கிய ரஜினி, வேறு எந்த உதவி வேண்டுமானாலும் என்னிடம் கேளுங்கள் என்று கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த எதிர்பாராத மரியாதையை பெற்ற ரசிகர் மிகவும் நெகிழ்ச்சியடைந்த நிலையில், ரஜினியோட தங்க மனசுக்கு எனக்கு தங்க சங்கிலியை போட்டுவிட்டார் என்று உணர்ச்சிபூர்வமாக பகிர்ந்துள்ளார். ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் உணவு வழங்கி வரும் இந்த ரசிகரின் சேவையை ரஜினி நேரில் அழைத்து மதிப்பளித்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. பலரும் சூப்பர் ஸ்டார் என்றால் திரையில் மட்டும் அல்ல, நிஜ வாழ்க்கையிலும் என்று ரஜினியின் மனிதநேயத்தை பாராட்டி வருகின்றனர். மனிதநேயத்தை பேச வைக்கும் இத்தகைய செய்திகளுடன் ஏஐ குரல் நாவ் தொடர்ந்து உங்களுடன்.